டிஎன்பிஎஸ்சி வினாத்தாளில் அகத்திணைக்கு இணையான புறத்திணை எது அப்படின்னு கேட்குறாங்க. குறிப்பாக இப்போ பார்த்தீங்கன்னா குறிஞ்சிக்கு வெற்றியும் கரந்தையும், முல்லைக்கு வஞ்சி, மருதத்துக்கு நொச்சியும் உழிஞையும், நெய்தலுக்கு தும்பை, பாலைக்கு வாகை, பெருந்திணைக்கு காஞ்சி, கைக்கிளைக்கு பாடான். இதுதான் அகத்திணையினுடைய புறத்திணை. இப்போ இதனுடைய சரியான விளக்கம், ஆழமான விளக்கம் நான் வேறு வீடியோவில் கொடுத்துருக்குறேன், அதை நீங்கள் பார்த்துங்க. இப்போ உதாரணமாக மருதத்தை எடுத்துக்கோமே. மருதம் என்கிற அகத்திணைக்கு நொச்சி என்கிற புறத்தினையும் உழிஞி என்கிற புறத்தினையும் கொடுத்துருக்குறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, மருதத்தினுடைய உறுப்பொருள் என்ன? ஊடல் கொள்வது. தலைவன் திரும்பி வருகிற போது அவள் மீது ஊடல் கொண்ட தலைவி வீட்டினுடைய கதவை திறக்காமல் அவனை காத்திருக்க வைப்பாள். இதுதான் மருதத்தினுடைய உரிப்பொருள். அப்போ நொச்சினா என்ன? பகைவர்கள் அந்த கோட்டையினுடைய மதில் சுவரை வளைத்து கொண்டு உள்ளுக்குள் வராமல் இருப்பதற்கு அந்த கோட்டையினுடைய கதவை சாத்தி கொள்வது தான் நொச்சி. அந்த கோட்டையினுடைய கதவை திறப்பதற்கு முயல்வது தான் உழிஞை. அப்போது மருதத்தினுடைய உரிப்பொருள் தலைவன் உள்ளுக்குள் வராமல் இருப்பதற்கு தலைவி ஊடல் காரணமாக கதவை சாத்துவதை போல இங்கே பகைவர்கள் கதவை சாத்திக்கிறாங்க இல்லையா? அதனால தான் அந்த அகத்திணைக்கு இணையானது புறத்திணை அப்படின்னு பார்க்குறோம். இப்போ அதே போல் நெய்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நெய்தல்ங்கிறது கடலும் கடல் சார்ந்த இடமும் நிறைய மணல் இருக்கும், வெட்ட வெளியும் இருக்கும். அங்கே தான் தும்பை, 2 பகைவர்களும் போர் புரியக்கூடிய இடம் தும்பைன்னு சொல்கிறாங்க. அதே போல் பெருந்திணை அப்படின்னா பொருந்தாத காதல். பொருந்தாத காதல் அப்படின்னா நிலை இல்லாதது. அப்போ நிலை இல்லாத இந்த பெருந்திணை என்கிற அகத்திணையை காஞ்சி என்கிற புறத்திணையை பொறுத்துறாங்க. ஏன்னா காஞ்சினாலும் நிலையானது அல்ல. அப்போ பெருந்திணை என்கிற நிலையில்லாத காதலை காஞ்சி என்கிற நிலையில்லாத பொருளை சொல்லக்கூடிய புறத்துணையோட பொறுத்துறாங்க. இதை பற்றிய மிகுந்த ஆழமான விவரத்தை நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்குறேன். அதை நீங்கள் படிச்சிங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் பார்த்துங்க. நன்றி.